இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிர்னி பழ ஜூஸ். இதை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி போட்டு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பயங்கர வேலுங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸு. நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கு கிர்னி பழம் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துருக்கேன். அதை நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிர்னி பழத்தில் ஜூஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜூஸ் கொஞ்சம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் இருக்கும் இல்லையா, இந்த விதைகளை ஒட்டிக்கிட்டு இருந்தது, அதையும் நான் சேர்த்து எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதையை நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால இதை என்ன செய்வேன், நான் அந்த தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டு இதில் இருக்க தண்ணியும் அதை கொஞ்சம் எடுத்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் மில்க் மேடு பால் பவுடருங்க, மில்க் பவுடரு. ஸோ இதுக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நீங்கள் மில்க் மேடு இல்லைனா பால் பவுடர் இல்லைனா கூட ஜஸ்ட் நார்மலாக கூட நீங்கள் நல்ல பால் கூட வச்சு நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ நான் பாலும் நான் கொஞ்சம் இதில் சேர்த்துப்பேன், அதனால தான். சரியா? கொஞ்சம் பால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் எடுக்கலை, கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு சைடில் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அதை அரைக்கணும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா நான் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு, நல்ல சில்லான பால். நான் 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா, நான் 6 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடரும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ரொம்பவும் பால் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், பால் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை நீங்கள் மில்க் மேடு பால் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணலான்னு நீங்கள் நிறைய பால் சேர்த்துக்கோங்க. சரியா? நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கு இல்லையா, நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கிர்னி பழத்தோட அந்த தண்ணியை, அந்த ஜூஸும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அதுவும் பழமும் சேர்த்து நான் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட மட்டும் நான் மில்க் மேட் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் இதோட சேர்த்து நல்லா அரைப்படும். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சரியா? உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்கான பேஸ் இருக்கும் இல்லையா, அப்போ என்ன ஆகுனா சீக்கிரத்துக்குள்ள எல்லா பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சீக்கிரத்துக்குள்ளே. அதனால் ஆனால் நீங்கள் இதை ஒரு நேரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி குடிக்கிற டேஸ்ட்டை விட இது நல்லாவே இருக்கும். போன விளாக் எங்களுக்குள்ளதை பார்த்துருந்தீங்க தெரியும், ஸ்ட்ராபெரி போட்டு வந்துருப்பேன். செமையாக இருந்தது. ஸோ ரொம்ப எனக்கு எங்கள் ஃபேமிலியில் இல்லை, எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கலர் எவ்வளோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வச்சுருந்த சீனி, நான் 6 ஸ்பூன் எடுத்துருக்கேன் சீனி. அதனால் அப்புறம் நம்மளோட பால் பவுடர், இது ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டி பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு நேரம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்ச பாலை ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட கொஞ்சம் கூலாக இருக்கணும்ல, அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே நான் ஐஸ் க்யூப் சேர்த்துடுறேன். ஏன்னா நான் தனியாக ஐஸ் க்யூப்ஸ் நம்ம போட்டு நம்ம குடிச்சிக்கிட மாட்டோம். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குடிச்சிக்கிட மாட்டேன். ஏன்னா ரொம்ப கூலாக இருந்தாலும் செட் ஆகாது இல்லையா, கொஞ்சம் அந்த தண்ணி பதம் மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா கூட குடிச்சிடலாம். அதனால் நான் இப்போ இருக்க மிச்சம் கொஞ்சோண்டி பாலி இதை நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு கிளாஸில் ஊற்றிடுறேன். பாருங்கள், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இந்த ஐஸ் க்யூப்ஸும் 1, 2 அப்படி இருக்கும் போது சூப்பராக இருக்கும். இந்த மில்க் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அது லைட்டாக குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாவ், பயங்கர டேஸ்டியாக அண்ட் க்ரீமியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.